1ஆம் தேதி எங்கள் தங்கத் தலைவருக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை தமிழ்நாடே கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது, உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சார்ந்த மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது, எனக்கு அண்ணன் சேகர்பாபு அவர்களிடமிருந்து தொலைபேசி வரும். நிகழ்ச்சி இருக்கிறது, உனக்கு தேதி எப்படி என்று கேட்பார்கள். தேதி அல்ல அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், அந்த தேதியில் வந்து விடுகிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களைத்தான் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் பெற்றிருக்கிறார். மார்ச் என்கின்ற ஆங்கில சொல்லுக்கு அணிவகுப்பு என்று பொருள். அணிவகுப்பு என்கின்ற அர்த்தத்துடன் இருக்கக்கூடிய அந்த மாதத்தின் முதல் நாளில் பிறந்தவர் எங்கள் தங்கத் தலைவர். அவருடைய கொள்கை பிரச்சாரத்தில் மிக முக்கியமான கொள்கை பிரச்சாரம் ஓர் அணியில் திரள்வோம் என்பதுதான். ஓர் அணியில் திரண்டு இருக்கக்கூடிய மக்களை முன்னின்று அந்த அணிவகுப்பை வழிநடத்தக்கூடிய பேராற்றல் பெற்ற ஒரு தானை தலைவனை, ஒரு தங்கத் தலைவனை பிரபஞ்சம், இயற்கை, இறைவன் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறது. அதை பாதுகாப்பதும் அடுத்த கட்டத்தில் நம்முடைய தலைமுறைக்காக பாதுகாத்து கடத்துவதும் நம்முடைய பொறுப்பு என்று உணர்ந்த காரணத்தினால் நான் இங்கே வந்து அன்னாருக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு சமீப காலமாக அவருடைய ஒரு படம் மிகவும் மனதிற்கு நெருக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் பெண்கள். இதோ பெண்கள் தினம் கடந்து போயிருக்கிறது. நான் எப்பொழுதும் இந்த வார்த்தையை சொல்லுவேன். ஒரு ஆண் நாற்காலியில் உட்கார்வதற்கும் ஒரு பெண் நாற்காலியில் உட்கார்வதற்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த கால எல்லை என்பது அற்புதமானது. ஒரு ஆண் ஒரு நாற்காலியில் உட்கார வேண்டும் என்றால் 30-40 ஆண்டுகள் உழைத்தால் அந்த நாற்காலி அவனுக்கு கிடைக்கும். ஆனால் பெண்கள் உட்கார வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போராட்டம் இருக்கிறது என்பதனை உணர்ந்த நிலையில் நான் இந்த தலைவரை பார்க்கிறேன். இந்த நமக்கு கிடைத்த இந்த தலைவர், ஒரு படம் இருக்கிறது, அந்த படம் கையை இப்படி உயர்த்தி இருக்கிறது. கீழே ஒரு வாசகம் போட்டிருக்கிறார். நான் என் அலுவலகம் போகின்ற வழியிலெல்லாம் அந்த படத்தை பார்த்து ஒரு வினாடி நின்று அந்த வாசகத்தை படித்து விட்டு போவேன். அந்த கீழே ஒரு வாசகம் எழுதியிருக்கும், தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன். இது எவ்வளவு உயர்ந்த ஒரு சொல் என்பதனை உள்ளார சுயமரியாதை என்கின்றதை உணர்ந்த நான் இதை மிக நுட்பமாக பார்க்கிறேன். யார் வந்து நின்றாலும் உங்களுக்கு முன்னால் என் தாய் தமிழகத்தின் மக்கள், என் தமிழ்நாட்டின் மக்கள் தலை குனிய மாட்டார்கள். அவர்களை ஒருபோதும் தலை குனிய விடமாட்டேன் என்று சொல்லி நமக்காக முன்னால் நின்று கொண்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய காவல் சாமி, அந்த காவல் தெய்வத்திற்கான பிறந்த நாள் வாழ்த்து. ஒருபோதும் தமிழ்நாடு தலை குனியாது, வெல்வோம், அணிதிரள்வோம் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நாம் அணிதிரண்டால் நாம் மட்டுமல்ல, எனக்கு முன்னால் அண்ணன் நாசர் அவர்கள் பேசியது போல இது இயற்கை நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இவர்கள் ஆள வேண்டும் என்பது நமக்கு இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் சென்ற முறை பயன்படுத்தி கொண்டோம். இந்த முறை நான் இப்படி சொல்றேன், நான் கட்சி சார்ந்தே பேசுகின்றவர்கள் இல்லை என்பது உங்கள் அத்துணை பேருக்கு தெரியும். நான் அரசு நிலையில் நின்று பார்க்கிறேன். கொரோனா முடிந்தவுடன் அரசு ஆட்சி வருகிறது. அரசு ஆட்சியை ஏற்ற அந்த வினாடியில் தமிழகமே சீர்குலைந்து இருக்கின்ற நிலையில் அதை தூக்கி நிறுத்தியதோடு அல்லாமல் இந்தியாவின் தலைமை மாநிலமாக இந்த மாநிலத்தை உயர்த்தி இருக்கிறார் நம் தங்கத் தலைவர் அவர்கள். நான் இப்படி யோசிக்கிறேன், யார் யாருக்கெல்லாம் நன்மை நடந்திருக்கு. இது ஒரு நன்றி அறிவிப்பு நாடுதான். பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள், குழந்தைகள் என அனைத்து மக்களுக்கும் நன்மையும் ஏற்றமும் தந்திருக்கும் முதலமைச்சர் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து. என்னென்ன திட்டம்? புதுமை பெண்கள் திட்டம், கல்வி சிறந்த தமிழ்நாடு திட்டம், மாபெரும் தமிழ் கனவு திட்டம், காலை உணவு திட்டம், இலவச பேருந்து பயணம், கனவு இல்லம், மகளிர் சலுகை தொகை அல்ல, மகளிர் உரிமை தொகை. இந்த சொற்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? எப்போ நாங்க நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அரங்கம் நிறைந்திருக்கும். அது எங்களுடைய அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மீது கொண்ட மாறாத பற்றினாலும், அவர் கீழே அணிதிரண்டு இருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய முயற்சியினாலும் நிச்சயமாக அரங்கம் நிறைந்திருக்கும். அதில் ஒரு சதம் கூட சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்தை பார்க்கிறேன், இந்த கூட்டத்தில் இளைஞர்கள் திரண்டு இருக்கிறார்கள்.
அது மிக முக்கியமான நகர்வாக நான் பார்க்கிறேன். இளைஞர்கள், நீங்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு சொல்லுவதற்கு சில விஷயங்கள் உண்டு. தமிழ் வளர்ச்சி துறை என்ற ஒரு துறை உண்டு. அந்த துறையில் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்கின்ற நிலையில் வருகின்ற பொழுது, சமீபத்தில் ஓராண்டுக்கு முன்னால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இந்த துறையில் தமிழ் படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார். உடனடியாக அடுத்ததாக வரக்கூடிய பணி நியமனங்களை என்ன செய்து கொள்ளலாம் என்ற பொழுது அவர் சொல்கிறார், அரசு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தமிழை முறைப்படியாக படித்தவர்களுக்கு தேர்வு நடத்தி அந்த தேர்விலே வெற்றி பெற்றவர்களை துணை இயக்குனராக 13 பேரை நிறுவி இந்த தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறது என்பதனை அந்த தமிழ் படித்த என்னால் மிக நுட்பமாக புரிந்து கொள்ள முடியும். அந்த தலைவருக்கு என்னுடைய நன்றி. அடிப்படையில் பெண் தானே, என்ன இருந்தாலும் பெண்களுக்கான ஏற்றம் தானே. பெண்களுக்கு இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது, 33% கொடுக்கறதுக்கே முக்கி போன இந்த நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் வரும் பொழுது 50% பெண்களுக்கு என்று இடஒதுக்கீடு தந்து 50%க்கு வச்சாங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இடஒதுக்கீடுல நின்று பெண்கள் வந்துட்டோம், பொதுவிலேயே நின்னோம், 200 சீட்டியா அப்படி தராசில நிக்குது. 101 பெண்கள் 99 ஆண்கள் நின்னுச்சு பாருங்க. இதுல நான் எங்க தெரியுமா வியந்து இந்த தலைவரை பார்த்தேன். அந்த 101 பேரையும் பார்த்து, இந்த 99 பேரையும் பார்த்து, அந்த 101 பெண்கள்ல ஒரு தலைவியை எடுத்து அந்த 200 பேருக்கு அப்படி தலைவரை அப்படி போட்டார்ல, அங்க நிக்கிற தலைவர். தலைமைத்துவம் என்பது பெண்களுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அவ்வளவு சுலபமானது இல்லையா? நீங்கெல்லாம் நகைச்சுவையில பேசிட்டு போயிடலாம் பெண்களை பற்றி. பெண்ணாக இருப்பதும் பொதுப்பணியில் நின்று களமாடுவதும் ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு சுலபம் இல்லை. சுயமரியாதையுடன் கூடிய உடல் இருப்புகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண்ணாக சுதந்திரமாக களமாட முடியும் என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த அமைப்பு பெண்களுக்கு சுயமரியாதையை மிக சிறப்பாக தருகின்ற அமைப்பு. உன்னால நம்ம வைகை புயல் அண்ணனை பார்த்த உடனே இது ஞாபகம் வருது. இது நோட்ஸ்ல இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு வாழறது கஷ்டம். பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய கஷ்டம். சரி, அக வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்குன்னா அதுவும் கஷ்டம். நை 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 இருப்பாங்க. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இந்த ஏமாற்று விஷயங்கள்ல ஒரு அம்மா 40 வருஷம் ஒரு கணவரோட வாழ்ந்துருச்சு. ஒரு ஆள் அவர் பேட்டி எடுக்க வராங்க. அம்மா 40 வருஷம் வாழ்ந்திருக்கீங்களே, உங்க புருஷனை பத்தி சொல்லுங்க. அந்த அம்மா சொன்ன பதில், நான் தமிழாசிரியர், 300 பக்கத்திலையும் மொழிபெயர்க்கவே முடியும். ஒரே ஒரு சவுண்டு கொடுத்துச்சு. இவ்வளவுதாங்க. எவ்வளவு தொல்லை தெரியுமா அந்த சொல்லுக்கு பின்னால. இது இப்படி இருக்குதா? இப்போ ஐயாவுடைய ஆட்சிக்கு பிறகு இப்போ ஒரு அம்மா அவங்க கிட்ட கேட்கிறாங்க, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறேன். ஆமா சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா. அப்ப உங்க வீட்டுக்காரருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, சொல்ல மாட்டேன். ஏன்? நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, அவருக்கு முன்னாலேயே நான் சந்தோஷமா இருந்தேன், அவரை கட்டணும் போதும் சந்தோஷமா இருக்கிறேன், அதுக்கு அப்புறமாவும் நான் சந்தோஷமா இருப்பேன், எப்பவும் நான் சந்தோஷமாக இருப்பேன். என் சந்தோஷம் என்பது என் முடிவு. என் சந்தோஷத்தை வேறு யார் கையிலும் நான் கொடுப்பது இல்லை என்கின்ற சுயமரியாதையை பெண்களுக்கு கற்றுக் கொடுப்பது அவ்வளவு சுலபம் இல்லை. பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான். ஐயா செஞ்சிருக்கக்கூடிய வேலை எவ்வளவு பெருசு தெரியுமா? எல்லாருக்கும் வீடு கொடுத்தாங்கல்ல, ஹவுசிங் போர்டு. ஐயா ஒரு வேலையை பண்ணார், கையெழுத்து போட்டார். வீட்டில் இருக்கிற பொம்பளை பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி. ஏன் தெரியுமா? இப்படி சொல்லிடுறீங்களா வீட்டை விட்டு வெளில போகணும்? இப்ப சொல்லுங்களா பாப்போம். வீட்டை விட்டு வெளில போகணும். நாங்க போக முடியாது, ஏன்னா அது எங்க வீடு.
அது என் வீடு என்று சொல்லக்கூடிய சுயமரியாதையை பெண்களுக்கு தந்தார்கள் என்றால் காலம் காலமாக பெண்கள் அடிபட்டு கொண்டிருப்பதற்கான ஆறுதலாகவும் மருத்துவமாகவும் இந்த ஆட்சி விளங்குகிறது என்பதை தவிர வேறு என்ன சொல்லிவிட முடியும்? இளைஞர்களே, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். வாழ்க்கை என்பது அவ்வளவு ஒன்றும் வசதியானதல்ல, சவால்கள் நிறைந்ததுதான். அண்ணன் நாசர் அவர்கள் சொன்னார்கள், வெறும் சினிமாவில் நடிக்கிறதுனால தலைமை ஏற்க முடியாதப்பா, உனக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்க வேண்டும். அந்த வரலாற்றில் நீ களம் இறங்கி களமாடி இருக்க வேண்டும். இந்த மக்களுக்காக சிந்தித்து இருக்க வேண்டும். உனக்காக கொள்கைகள் இருக்க வேண்டும். எங்கள் நலனுக்காக திட்டங்கள் நீ வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தானே ஒருவன் தலைவனாக இருக்க முடியும். நான் சொல்லுகிறேன் பிள்ளைகளே, 2 மரங்களை போல் இருங்கள். ஏன் தெரியுமா? என்னை எல்லாரும் சொல்லுவாங்க, நான் என்னதான் இருந்தாலும் நான் சுயமரியாதைக்காரி, அவ்வளவுதான் என் அடையாளம். இந்த உடம்புல ஓடுற ரத்தம் திராவிட ரத்தம், இதுதான் சத்தியம். இந்த திராவிட ரத்தத்தின் சூட்டோடு நான் சொல்லுகிறேன், 2 மரங்களை போல் இருங்கள். ஒன்று சந்தன மரம். சந்தன மரம்ன்றது ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? முக்கியமா இளைஞர்களுக்கு சொல்றேன், கவனம். ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை மாத்தி போடுற சொல் யார் வாயிலிருந்து வரும்னு தெரியாது. எவ்வளவோ காத்திருப்போம். பிரபஞ்சம் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறது என்றால் யாருடைய உடலிலாவது ஒரு வார்த்தையை போடுகிறது. அந்த வார்த்தை உங்களை வந்து சேர்ந்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். இல்லை என்றால் கவனச்சிதறல் இருந்தால் மீண்டும் அந்த சொல் உங்களை வந்து சேர்வதற்கு 40-50 ஆண்டுகள் ஆகிவிடும். கவனத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்கள். சந்தன மரம் போல் இருங்கள். ஏன் சந்தன மரம் என்று சொல்லுகிறேன் என்றால், சந்தன மரம் என்றால் உயர்ந்தது. அது சாமிக்கு படைக்கப்படுவது. அந்த சந்தனம் திருமண வைபவங்களில் பயன்படுத்தப்படுவது உயர்வானது. ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? சந்தன மரம்னா பாம்பு சுத்தி இருக்கும். பாம்பு சுத்தும். இப்போ சொல்றேன், எங்கே நன்மை இருந்தாலும் அந்த நன்மையை நோக்கி தீமை வரும். இந்த ஆட்சியும் இந்த திராவிட மாடல் அரசும் இந்த திராவிட கொள்கையும் நமக்கு என்ன சொல்லி தருகிறது தெரியுமா? நீ சந்தன மரம் போல் இரு. ஏன் தெரியுமா? உன்னை நாடி விஷப்பாம்புகள் வரும். வந்தாலும் சந்தன மரம் போல் உயர்ந்து நில். ஏனென்றால் தன்னை நோக்கி வந்து தன்னை சுற்றி கொள்ளும் அந்த விஷப்பாம்புகளின் விஷத்தினால் சந்தன மரம் பாதிப்படைவதே இல்லை. சந்தன மரம் பாதிப்படையாது. நீ 1000 சொல்லு, நீ திரைப்படத்துல நடி, நான் ரசிக்கிறேன், கை தட்டுறேன், வேணும்னா விசில் கூட அடிச்சுட்டு போறேன், அவளத்தோட தான் அங்க. அதுக்கு அப்புறமா வந்து எங்களை ஆட்சி செய்யணும்னா எங்களுடைய குடும்ப தலைவனாக இருக்க வேண்டியதற்கான தகுதிப்பாடு என்பது என்ன என்பதனை தமிழக மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். ரொம்ப அடிப்படையில் சொல்றேன். 2வது மரம், அந்த 2வது மரம் வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய அம்மம்மா சொன்ன மரம். எனக்கு ஒரு 13 வயசு இருக்கும். எங்க அம்மம்மா சொல்லிச்சு, ஒரு காட்டில் நடந்துக்கிட்டே போனானா, போகும்போது பசிச்சு தான் பிரியாணி வந்துருச்சு, தாகம் தண்ணி குடிக்கிற தண்ணி வந்துருச்சு, உடம்பெல்லாம் வலிக்குதே, கட்டி வந்துருச்சு, கை கால்லாம் வலிக்குதே, வானத்திலிருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் முடிய படுத்துட்டு இருக்கிறான். திடீர்னு எழுந்துச்சு பார்த்தா பொட்டல் காடு. அட, பொட்டல் காட்டுல போய் படுத்துட்டு இருக்கிறேனே, ஐயோ நாய் நரி வந்துருச்சுன்னா வந்துருச்சு, பேய் பிசாசு வந்துருச்சுன்னா வந்துருச்சு, ஐயோ என்ன சாவடிச்சுன்னா சாவடிச்சிருச்சு. கதை முடிஞ்சது. நான் அம்மம்மாவே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். என்னன்னு கேட்டுச்சு அம்மம்மா. சாவடிச்சுத? ஆமா, செத்து போயிட்டான். எப்படி செத்தான்? நீ ஏன் கதையில சாவடிச்ச? நான் கதையில சாவடிக்கல, அவன் தன்னைத்தானே கொன்று போட்டான். ஏனென்றால் அவன் நின்று கொண்டிருப்பது கற்பகத்தரும். எது நினைத்தாலும் தரும். நம்முடைய மனம்தான் பிள்ளைகளே நம் கற்பகத்தரும். நீங்கள் நினைத்தால் இந்த நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த நாடு சிறப்பாக இருக்கும். அப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இதோ சில மாதங்களில், 1.5 மாதத்திலே வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எங்க ஐயா ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் பேசுறாங்க. அவர் பேசும்போதுங்க, அவர் கண்களை பார்க்கிறேன். நான் ரொம்ப கிட்டக்க தான் உட்கார்ந்து இருக்கிறேன். இங்க இப்படி பேசிட்டு இருக்கிறார், நான் முன்னால் உட்கார்றேன். அவர் கண்கள் பணித்து இருக்கு. நீங்க வேணும்னா யூடியூப்ல அந்த 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 பேச்சு இருந்தால் அதை திரும்பி போட்டு பாருங்க. அவர் கண்கள் கலங்கி இருக்கு. கண்களில் நீரோடு தான் அவர் அதை சொல்லுகிறார். யாரிடம் தெரியுமா சொல்றார்? மாணவர்களிடத்தில் சொல்றார். எனக்கு தெரிந்து இந்த நூற்றாண்டில், இந்த ஏஐ உலகத்தில், சோசியல் மீடியாவால் நம்முடைய வாழ்க்கையின் பண்பாட்டை புரிந்து கொள்ளாமல் தவிக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு
தகுதியான தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கின்ற ஒற்றை மனிதனை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதனை ஒரு பெண்ணாக, ஒரு ஆசிரியராக புரிந்து கொண்டு இதை சொல்லுகிறேன். அவர் கண்கள் பணித்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாயா? நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க ஓட்டு, நாம நல்லா இருக்கணும்னா சில பேர் வரணும். பென்சில் பிடிச்சிட்டு இருந்தையா கை, இன்னைக்கு கிரீன் பென்ல சைன் பண்ணிட்டு இருக்கேன். யார் கொடுத்தது சிம்மாசனம்? இந்த சிம்மாசனம் யார் கொடுத்தது? நான் யோசிச்சு பார்க்கிறேன். அவர் கண்களில் கண்ணீர் பணிய ஒரு வார்த்தை சொன்னார். பிள்ளைகளே படிச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்படி சொல்ல முடியுமா? இப்படி சொல்லக்கூடிய தலைவனை மிஸ் பண்ணலாமா? வாங்க சினிமா பார்க்கலான்னு ராத்திரி 3 மணிக்கு ஷோவை வச்சு நாசம் பண்ற இந்த உலகத்துல பிள்ளைகளே, நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். இந்த தாய் தமிழகத்தின் முன்னால் வந்து நிற்பேன், என்னை நானே பலி கொடுப்பேன், உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நிற்கிறானே ஒரு காவல் தலைவன். அந்த தலைவனுக்காக நன்றி சொல்வதற்காக நான் எப்பவுமே ஐயா கலைஞர் அவருக்கு சொன்ன அந்த உதாரணத்தை ஐயாவின் காலடிகளுக்கு தருகிறேன். ஏனென்றால் என் தாய் தந்தையரின் வாய்ப்பு கலைஞர், என் வாய்ப்பு தளபதி. குழந்தைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு இதோ இளைய தலைவர் வந்து நிற்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இந்த தமிழ்நாட்டில் வேறு எந்த மாநிலத்திற்கும் கிடைத்ததில்லை, தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. வரலாறு பெற்றவர்கள் நாம், பாரம்பரியம் கொண்டவர்கள் நாம். 75 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தாய் தமிழகத்தில் வேறு எந்த சிந்தனையும் ஊடாடிவிட முடியாதபடிக்கு இந்த மண்ணை காக்கக்கூடிய அந்த திராவிட சிந்தனையோடு நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எழுத்தாளர் ஒருவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னதைத்தான் நான் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சொல்லுவேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வாரிசு இது வெறும் உயிரியல் வாரிசு அல்ல, கொள்கை வாரிசு. இது கொள்கை வாரிசு. இவரை போல் இன்றைக்கு இந்த 8 கோடி மக்கள் கிட்ட ஒரு தலைவனை காட்டியிருக்க பார்ப்போம், ஒரு தலைவனை காட்டியிருக்க. ஒன்றும் இல்லை, நான் எனக்கு எப்பவுமே இந்த தலைவனை பார்த்தாலும் ஒரு மனசுல ஒரு வார்த்தை, யார் தலைவன்? யார் தலைவன்? தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிக்கும். 200க்கு 200 ஜெயிப்போம்னார்ல, மீதி 34க்கும் நீங்க தான் முதலமைச்சர். தேடும் நேயர் நெஞ்சங்களில் மட்டுமல்ல. நான் இப்படி சொல்றேன், அண்ணனுடைய அனுமதி வேண்டும். அண்ணன் அப்பொழுதுதான் பொறுப்பெடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறோம். அண்ணன் உங்க அனுமதியோடு சொல்றேன், மன்னிக்கணும். எனக்கு பின்னால் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஏதோ போன் வருது, ஒரு கட்சி ஆளுக்கிட்ட அந்த போன் வருது. அண்ணன் என்ன தெரியுமா சொன்னார்? கட்சிக்காக உழைத்தவர்கள், உங்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் ஏற்றிருக்கிறோம் என்றால் அது வெறும் கட்சி தொண்டர்களுக்காக மட்டுமல்ல, இந்த முழு தமிழகத்திற்கும் நாங்கள் பொறுப்பெடுத்திருக்கிறோம். அதனால் அந்த நியாயத்தை நாங்கள் செய்தாக வேண்டும் என்று அண்ணன் சொன்னதை இந்த காதுகளில் கேட்டவள் நான். வெறும் நமக்காக என்று இல்லாமல் தான் சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை துறைகளுக்கு நான் இவரை பாராட்ட வேண்டும் என்றே சொல்லவில்லை. அவருக்கு முன்னும் சரி, அவருக்கு பின்னும் சரி, இந்து அறநிலைய துறைக்கு இப்படியான ஒரு அமைச்சர் கிடைக்க வாய்ப்பே கிடையாது என்கின்ற நிலையில் கல்வி நிலையங்களை வைத்து அதன் பொருளாதாரத்தை உயர்த்தி கும்பாபிஷேகங்களை நடத்தி இந்த தமிழ்நாடு என்பது திராவிட மண், அதே நேரத்தில் ஆன்மீகம் சார்ந்த மண். இந்த ஆன்மீகத்திற்கு என்று எங்கள் திராவிட சிந்தனை துணை நிற்கும் என்று சொல்லி தூக்கி நிறுத்தி பணி செய்யக்கூடிய அமைச்சர் கொண்ட ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதற்காக ஐயாவுக்கு சொன்ன அந்த வார்த்தையை அண்ணனுக்கு சொல்கிறேன் நான். பெரிய கடல், பெரிய மீன் ஒண்ணு வந்துட்டு இருக்கு, சிறிய மீன் ஒண்ணு அது முன்னால வந்துருச்சு. பெரிய மீன் வாய் திறக்குது, பசியோடு வேட்டை கலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரிய மீன் தன் கூட்டத்திற்கு வந்த லட்சோப லட்ச மக்கள் ஒருத்தன் கூட ஒரு சிறிய காயமும் இல்லாமல், ஒரு சிறிய துன்பமும் இல்லாமல் தன் வீடு போய் சேர்ந்தார். கோடிக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை தொடர்ந்து கூட்டம் நடத்துகிறோம். நான் ஒரு விபத்து கிடையாது. ஏன் தெரியுமா? நாங்கள் அப்படிப்பட்ட தலைவர்களிடம் பயிற்சி பெற்றோம். பாருங்க, சினிமாவை இப்படி பார்த்து தான் எடுக்கணும், இப்படி பார்த்து எடுக்கக்கூடாது. சரியா? மக்களுக்காக
எங்க விசில் அடிக்கிறான் அந்த பாயிண்ட் போடு. அது இல்ல ஆட்சி. மக்களுக்காக, மக்களுடைய நன்மைக்காக. இந்த பெரிய மீன் ஒண்ணு வேட்டைக்கு கிளம்புச்சான். அலைஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த மீன். ஒரு குட்டி மீன் முன்னால வந்துருச்சு. அந்த குட்டி மீன் துடிக்குது, இது வாயில போக கூடாதுன்னு. அது துரத்துது. சின்ன மீன் போய் ஒரு பாறையில மோதி அப்படி நிக்குது. பெரிய மீன் வாய் திறந்து முன்னால போய் இப்படி நின்ன உடனே குட்டி மீன் சொல்லிச்சா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் இதை பேசிக்கலாம், 1 minute ப்ளீஸ். ஓ, அப்பா அடிச்சாருனா பையன் கேட்பான் தெரியுமா, அப்பா அடிச்சா, அப்பா அடிச்சா பையன் அப்பா ஒரு நிமிஷம் இருப்பா, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேட்டுக்க, அடிக்க அப்படி சொல்லல. யார் சமாதான கொடி உயர்த்துகிறார்கள்? அடி வாங்குகின்றவர்கள் தான். அடிக்கின்றவர்கள் என்றைக்கு சமாதான கொடி உயர்த்துகிறார்கள்? வாய் திறந்து ஒரு நிமிஷம் பேசிக்கலாமா? நான் பெரிய மீன் சொல்லிட்டேன். சரி பேசு நம்ம பேசணும்னு சொன்னியே பேசு. சின்ன மீன் சொல்லிச்சா, நான் குட்டி மீன், நீ பெரிய மீன், என்னை விட்டுட. ஏன் உன்னை விடணும்? இல்ல, உன் வயிறு இவ்வளவு பெருசு, நான் இத்தனூண்டு இருக்கிறேன், உன் பசி அடங்காது, உன் வாய்க்குள்ள போச்சுன்னா என் உயிர் தானே போவோம், நீ என்னை விட்டுட்டு போலாம்ல. குட்டி மீன் சொல்லிச்சு. பெரிய மீன் சிரிச்சுட்டே சொல்லிச்சா, சூப்பரா சொன்னிய, உண்மைதான், நீ சின்ன மீன் நான் பெரிய மீன், உன்னை சாப்பிட்டா என் பசி போவாதான். ஆனா நான் உன்னை சாப்பிடணும், நான் சாப்பிடக்கூடாதுன்னா ஒரு டீல் பண்ணிக்கலாமா? என்ன டீல்? இந்தா என்ன சாப்பிடு, என்ன கொன்னுடு, என்ன சாப்பிடலன்னு வச்சுக்க உன்னை சாவடிச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுற அந்த பெரிய மீனை பார்த்து தன் உயிரையும் கொடுக்க முடியாமல், அந்த பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல் கையறு நிலையில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சின்ன மீனுக்காக எவன் ஒருவன் குரல் கொடுக்கிறானோ அவன் தான் தலைவன். பெரிய மீனுக்காக பேசுகிறவன் இல்ல. சாலமோன் என்ற ஒரு மன்னன் இருந்தான், பைபிளில் சொல்லப்படுகிறது. அந்த மன்னன் தன்னுடைய குதிரையை ஓட்டிக் கொண்டு வருகின்ற பொழுது சின்ன எறும்புகள் சொன்னதாம், ஐயோ குதிரை படை வருகிறது, நகர்ந்து கொள்வோம்னு. அவன் அதுல ஒரு எறும்பு சொல்லிச்சா, கவலைப்படாது, வருகின்றவன் சாலமோன், அவனுக்கு குதிரை ஓட்டவும் தெரியும், யானைப்படைகளை நடத்தவும் தெரியும், எறும்புகளின் மொழியும் தெரியும். எவன் ஒருவன் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக சிந்திக்கிறானோ அவர் தலைவர். அன்னவர்க்கே சரண் நாங்களே. அந்த தலைவரை வாழ்த்துவோம், அடுத்த தலைமுறைக்கு அவரை கடத்துவோம், அதற்காக மீண்டும் மீண்டுமாய் அவரை முதலமைச்சராக நிறுத்துவோம். இந்த வாய்ப்பை சுயமரியாதையுடன் பயன்படுத்துவோம். வாய்ப்பு மகிழ்ச்சி. ஐயா வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டு. நன்றி, வணக்கம்.